ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. முக்கிய உற்சவமான கருட சேவை உற்சவம் மே 22ஆம் தேதியும், திருத்தேர் உற்சவம் மே 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. உலக பிரசித்தி பெற்ற அத்திவரதர் கோவில் என அழைக்கப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கி மே மாதம் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இன்று அதிகாலை 2 மணி அளவில் கோவிலின் மூலவர் பகுதியில் இருந்து உற்சவரான வரதராஜ பெருமாள் பூதேவி ஸ்ரீதேவியுடன் கொடிமரத்தில் அருகே பக்தர்களுக்கு காட்சியளித்த பின் கருட முகம் பொறித்த பிரம்மோற்சவத்தின் கொடி பட்டாச்சார மந்திரங்கள் பாட கொடியேற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவத்தை ஒட்டி காலை மாலை என இரு வேளையும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் காஞ்சிபுரம் நகரின் ராஜ வீதிகளில் வீதி உலா வந்து அருள்பாலிக்க உள்ளார். அலங்கார மண்டபத்தில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவியுடன் எழுந்தருளி கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார். பிரம்மோற்சவத்தின் முக்கிய உற்சவமான கருட சேவை உற்சவம் மே 22ஆம் தேதியும், திருத்தேர் உற்சவம் மே 26ஆம் தேதியும் நடைபெற்று மே மாதம் 28ஆம் தேதி தீர்த்த வாரியுடன் உற்சவம் நிறைவு பெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்.